கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த மாதிரி பல சவால்களை சந்தித்துதான் இந்த கட்சி 20 ஆண்டு காலத்தை தொட்டிருக்கோம். இந்தியன் சிட்டிசன்ஸ் அனைவருக்குமே ஓட்டுரிமை இருக்கு. யாரு இதை நீக்கிறதோ தடை செய்வதற்கோ யாருக்குமே எந்த அதிகாரமே கிடையாது. அவங்கவுங்க ஆட்சி அதிகாரத்தை பலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற வாக்குறுதி இருக்கிற வாக்குச்சாவடி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறது இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும். கரண்ட் கட் பண்றது இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூசுவல் ஒரு விஷயம். அதனால இதையெல்லாம் பார்த்து நாங்க பயப்பட போறது இல்ல. எங்க சுற்றுப்பயணத்துல எந்த தடை வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற சக்தியோட தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஆட்சியில இருக்கோம்னு நம்ம நினைச்ச ஆடுனா இது மாற்றம் ஒன்றே இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வாக கடவுள் அமைச்சு கொடுத்துருவார். அதெல்லாம் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை திருத்தணியில முருகரை தரிசிச்சுட்டு இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுக்கிறேன். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் உள்ளம் நாடி இல்லம் தேடி மற்றும் கேப்டன் ரத யாத்திரை என்று எங்களுடைய பயணத்தை 2 நாட்களாக அப்படி இன்னைக்கு திருத்தணி முடிச்சு இப்ப காஞ்சிபுரம் போறோம். இன்றைக்கு ஈவினிங் சோளிங்கர். இது மாதிரி டெய்லி தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கு செல்ல இருக்கிறோம். இந்த சுற்றுப்பயணம் முதற்கட்ட சுற்றுப்பயணம். இது முடித்து விட்டு கேப்டன் பிறந்த நாள் முடித்து அடுத்த 2ஆம் கட்ட பயணம் எப்பொழுது என்று உங்களுக்கு அறிவிப்போம். அதனால இன்னைக்கு மக்கள் கிட்ட நீங்க கேட்டீங்க எப்படி இருக்கு மக்கள் கிட்டன்னு ஆதரவு. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு என்னைக்குமே கேப்டன் மேல் உயிர் வைத்திருக்கும், கேப்டனை தெய்வமாக மதிக்கின்ற தொண்டர்களும் மக்களும் இருக்கும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னைக்குமே வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா திருத்தணி முழுக்க தேர்தல் நேரத்துல ஒரு வேட்பாளர் கூட எப்படி வருவாரோ அது மாதிரி எல்லா இடத்துக்கும் நேரடியா சொல்லுவோம். மிக கனமழை இருந்தது. இருந்தாலும் ஒரு தொண்டரும் ஒரு பொதுமக்களும் அந்த மழையில நினைச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேர் அங்க இருந்தாங்க. அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன், மாவட்ட செயலாளர், எங்க ஒன்றிய செயலாளர் சுரேஷ் மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மழை ஒண்ணுதான் இருந்தாலும் அதுவும் ஒரு நல்ல விஷயமாவே நம்ம எடுத்துக்குவோம். அது மாதிரி இன்னைக்கு எங்கு சென்றாலும் மக்களுடைய அமோகமான வரவேற்பு இருக்குங்க. அதனால எங்களுடைய பயணம் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை முடிக்க 3 கட்டமாக செல்ல இருக்கிறோம். 234 தொகுதியும் கவர் பண்ற மாதிரியா மேடம்? 3 கட்ட பயணமாக 234 வாக்காளர் பட்டியல் அது தவறான ஒரு முன்னுதாரணமா தாங்க நிச்சயமாக இருக்கும். இங்க வேலை தேடி வரலாம், அதுக்கு ஒன்னும் தடை இல்லை. ஏன்னா நம்ம தமிழர்களோட இன்னைக்கு எல்லாம் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க வேலை செய்யறாங்க. ஆனா ஓட்டுரிமை அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்கவுங்க பிறந்த மாநிலத்துல இருந்தாதான் அது அவங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லதுங்க. அதனால இத மத்திய மாநில அரசுகள் இதை கவனத்துல கொண்டு வேலை வாய்ப்பு வாங்க. உங்களை வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான், யாரையும் வேணான்னு சொல்ல. ஆனா ஓட்டுரிமை என்பது அந்தந்த மாநிலத்தில் இருந்தால்தான் அது நல்லதாக இருக்கும் அப்படின்றதுதான் எங்க கருத்து. தமிழக அரசோட 4 வருஷ செயல்பாடுகள் பத்தி மேடம் முதல்வர் சந்திச்சு திமுக கூட்டணி உறுதியாச்சு. அதான் நான் அன்னைக்கே உங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே சொன்னேன். கேப்டன் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத போது பலமுறை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கேப்டனை சந்திச்சிருக்காருங்க. நட்பு ரீதியாக தான் அவரும் முதல் வாட்டியா அட்மிட் ஆறப்போ ஒரு பல ஆண்டு கால நட்புங்க அவங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கும். அதனால நட்பு ரீதியாக ஒரு அரசியல் நாகரிகத்தோட தாங்க அவரை போய் நாங்க சந்திச்சோம். அதுக்கு அப்பாற்பட்டு எந்த அரசியலுடைய நீங்க நினைக்கிற மாதிரி கூட்டணி உடனே வேற கணக்குன்றதெல்லாம் எதுவுமே இப்ப நாங்க சொல்ல முடியாது. அதனால நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்க கட்சியினுடைய வளர்ச்சி, எங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்கான போக்கஸ் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய மாநாடு ஜனவரி 9 கண்டிப்பா அன்னைக்கு உங்களுக்கு தெளிவாக நாங்க அறிவிக்கிறோம். 4 ஆண்டு திமுக ஆட்சியோட செயல்பாடுகள் மக்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கட்சியோட பார்வை. நிறைகளும் இருக்கு, பல குறைகளும் இருக்குங்க. இல்ல நம்ம சொல்லிட முடியாதுங்க. எல்லா பக்கம் இன்னைக்கு பார்த்த சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆணவ கொலைகள், டாஸ்மாக், கஞ்சா, போதை விற்பனை, வேலை வாய்ப்பு கிடையாதுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எல்லா பக்கமும் எல்லா தொழில்களும் இன்னைக்கு முடங்கி இருக்கு. விலைவாசி உயர்வு என்று
நான் மிகப்பெரிய ஒரு பட்டியலே இடலாம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே நேரத்துல அவங்க செய்ய வேண்டிய அவங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் சிலது நிறைவேற்றி இருக்காங்க. இன்னும் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றல. அதனால இது நிறையும் குறையும் கலந்ததாக தான் நான் பார்க்கிறேன். உங்களோட சுற்றுப்பயணத்திலேயே மின்சாரம் கட் பண்ணிருக்காங்க அந்த கும்மிடிப்பூண்டி இதுல, அதை பத்தி இது நாங்க 20 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இது எதுவுமே புதுசு இல்லைங்க. நாங்க தலைவர் கேப்டனோடயே பயணிச்சவங்க தமிழ்நாடு முழுக்க. கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த மாதிரி பல சவால்களை சந்தித்துதான் இந்த கட்சி 20 ஆண்டு காலத்தை தொட்டிருக்கோம். கரண்ட் கட் பண்றது இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூசுவல் ஒரு விஷயம். அதனால இதையெல்லாம் பார்த்து நாங்க பயப்பட போறதும் இல்ல. எங்க சுற்றுப்பயணத்துல எந்த தடை வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற சக்தியோட தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். சரிங்களா? தேர்தல் ஆணையம் இப்ப அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாக்காளர்கள் சேர்க்கிறது நீக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் பீகார் அப்படின்ற ஒரு எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு தொடர்ந்து நாடாளுமன்றத்துல அமளிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இது உங்க கட்சியோட பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? சொல்றேன், அந்தந்த மாநிலத்துல ஓட்டு உரிமை தரணும். இல்ல, அந்த ஓட்டு உரிமை வரல மேடம். அவங்க நீக்கினதே தவறுன்றாங்க. அந்த பீகார்ல நடந்தது 6 லட்சம் பேர் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, 60 லட்சம் பேர் அப்படின்ற ஒரு கணக்கு சொல்றாங்க. இவங்க தொடர்ந்து போராடுறதும் நாடாளுமன்றத்துல அதுக்கு தான் போராடுறாங்க. அந்த நாடாளுமன்றத்துல போராடுற அந்த எதிர்கட்சிகளுக்கு இந்தியா அந்த கூட்டணி அந்த விஷயங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? யார் இந்த இந்தியன் சிட்டிசன்ஸ் அனைவருக்குமே ஓட்டு உரிமை இருக்கு. யாரு இதை நீக்கிறதோ தடை செய்வதற்கோ யாருக்குமே எந்த அதிகாரமே கிடையாது. அவங்கவுங்க ஆட்சி அதிகாரத்தை பலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற வாக்குச்சாவடி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறது இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும். அது மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இன்னைக்கு நம்ம ஆட்சியில இருக்கோம்னு நம்ம நினைச்சு ஆடுனா இது மாற்றம் ஒன்றே இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வாக கடவுள் அமைச்சு கொடுத்துருவார். அதனால இங்க பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு உரிமை இருக்கு. அதை தடை செய்கின்றது யாருக்கும் எந்த அதிகாரம் இல்லை. இதை மத்திய மாநில அரசுகளும் நீதி அரசர்களும் கவனத்துல கொண்டு அனைவருக்கும் வாக்குரிமையை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தீண்டாமைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி, அதாவது மொத்த அனைத்து கட்சியும் இங்க ஒரு சட்டம் இயற்றணும்னு சொல்றாங்க. இது உங்களோட ஆதரவுகள் நிலைப்பாடு? கண்டிப்பாக இயற்றப்பட வேண்டும். அதான் முந்தானேத்து கூட நான் அறிக்கை கொடுத்திருப்பேன். அந்த ஆவண படுகொலைக்கு எத்தனை பெரியார்களும் எத்தனை பாரதியார்களும் வந்தாலும் இன்னும் நம் தமிழ்நாட்டில் ஜாதி வெறியோ இந்த ஆணவ படுகொலைகளும் யாருமே தடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. இது மிக மிக ஒரு வேதனைக்குரியது. இது சக மனிதனை யாருமே பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் சமமான ஒரு நீதி கிடைக்கும் என்பதை எங்க கருத்து. நன்றி.